புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி புத்தாண்டோட முதல் மாதத்தில் முதல் பௌர்ணமியில் மூன் காட்டோட உங்கள்கிட்ட பார்க்க வந்திருக்கிறேன். இன்றைக்கி இந்த மூன் காட் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் சொல்ல போகுதுன்னு பார்க்க போகிறோம். வருஷத்தின் முதல் பௌர்ணமி மாதத்தோடையும் தான் முதல் பௌர்ணமியில் மூன் கார்ட்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 2 கார்டு எடுக்கலாமான்னு இருக்கிறேன். 2 கார்டில் ஒரு கார்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த கார்டுக்கான மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகிடுதுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கர்த்தன் எடுக்க போனால் 2 கார்டாகவே வந்துட்டுது ஒரே தடவையில். ஓகே, இதில் கார்ட் 1 கார்ட் 2 இதில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் 2 கார்டோட மெசேஜையும் பாருங்கள். எது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கார்டுக்கு பார்ப்போம். கார்ட் 1 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அந்த சுச்சுவேஷனை இருக்காதீங்க. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் ஏன் இவ்வளோ செஞ்சாலும் என்னை யாருமே அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சோதனை, ஏன் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதை அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை அக்செப்ட் பண்ணுங்கள். எல்லாமே நன்மைக்குத்தான். ஏதாவது அதில் ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷன் தார உங்களுக்கு அந்த இப்போ இருக்கிற காலகட்டம் தார நீங்கள் இருக்கிற நிலைமை தார பாடம் என்ன சொல்ல வருதுன்றதை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கான எதுவும் எல்லாமே எங்களுக்கான பாடம் தான். எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று இருக்கும். அதே தான் நன்மை தான். டேரோலையும் அதே தான் சொல்லுது. உங்களுக்கு களமான ஆரம்பமாக இருக்க போது நல்ல ஒரு தொடக்கம். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கிட்ட இருக்கும். நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கும் இது ஒரு குட் டைமாக இருக்குது. ஃப்யூச்சரில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் அது ஒரு பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்க போது. பரம்பரை சொத்துக்களாக இருந்தாலும் சரி, பரம்பரையாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், காசுகள், பணங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு சொன்னாலும் அது எல்லாமே கிளியர் ஆகும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஒரு நம்பிக்கை வைங்க. நீங்கள் தான் இந்த ஆண்டோட கிங் மேக்கராக இருக்க போகிறீங்க. என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பி செய்வீங்க. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு நீங்கள் தொடர்ந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி, ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், நீங்கள் இல்லாட்டி ஒரு ஃபோனை நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச செய்வீங்க. ஒரு வேலை நீங்கள் பிடிச்சி செய்கிறீங்க, அது உங்களுக்கு நல்ல இன்கம்மை தருது. அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, பிடிச்சி போய் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு நல்லாவே ஒரு ஹாப்பினஸ் தரும். நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்போது அதுக்கு நீங்கள் அடிமையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே நாங்கள் பிடிச்சி செய்யும்போது அது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தரைக்குள்ளே நாங்கள் ஆட்கொள்ளாமல் அது எங்களை ஆட்கொள்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடிக்ஷன், நீங்கள் அதில் போய் சிக்கிட்டு வெளியில் விரையிலாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாவது செய்யுதுன்னு சொன்னால் உங்களுக்கான இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அது செய்கிற விஷயம் உங்களை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் நீங்கள் இந்த கார்ட் 1 சூஸ் பண்ணினா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஆண்டு இந்த பௌர்ணமி மெசேஜ் உங்களுக்கு அடிதோலாக இருக்குது. நன்றி. அடுத்த கார்டுக்கான மெசேஜை நாங்கள் பார்க்க போகிறோம்.